ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. அதெல்லாம் செல்லாது. அவங்க சொல்றாங்க மதீனா யாருக்கு பையத் செய்ததோ அதை பின்பற்றுவது மக்களின் மீது கடமைங்கிறாங்க. அப்போ என்ன எலெக்ஷன்னா, எலெக்ஷன் மதீனாவில் நடக்கும். மதீனா டிக்ளேர் பண்ணி இவர் தான் கலீஃபான்னு சொல்லும். இவங்க எல்லாம் வந்து வரிசையா பையத்து மட்டும் செஞ்சுட்டு போகணும். வேற பேச்செல்லாம் பேசக்கூடாது. இதில் எங்களுக்கு அதிருப்தி உள்ளது, எங்களிடம் கருத்து கேட்கப்படவில்லை, நாங்களும் ஒரு பர்டிகுலர், நாங்களும் ஒரு ஆள், நீங்களாம் ஒரு ஆளே கிடையாதுங்கிறாங்க. ஓட்டு போறதே மதீனா போடும். மதீனா யாருக்கு ஓட்டு போட்டுச்சுன்னு பார்த்துட்டு நீங்க அதில் போடுங்கணும். அப்ப சொல்றாங்க பின்பற்றுவது மக்களின் மீது கடமை. எனவே தேர்வு செய்யும் உரிமை மதீனாவை விட்டு வெளியே போக நான் விரும்பவில்லை. இதுலயும் எவ்வளவு பெரிய ஹிக்மத் பாரு. உமர்லியோட அந்த ஃபத்வாவோட மேட்ச் ஆகுதா? அப்ப இஜ்மாவோட மேட்ச் ஆகுதா? இவங்க சொல்றாங்க இவங்க ரெண்டு பேர் கையில் பொறுப்பை நான் விட்டால், யாரு தல்ஹாவும் சுபேரும் இந்த குழப்பத்தை எல்லாம் அடக்கிட்டு நான் விட்டா முஸ்லிம்களுக்கு இது மிகவும் பலவீனமாகிவிடும். ஏன்னா கலீஃபா இருந்துகிட்டு ஆளாளுக்கு கம்பு எடுத்துட்டு சுத்தினா அந்த சிஸ்டம் என்னது, அது சிஸ்டமாகவே இருக்காது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரை செஞ்சதை வச்சு நான் அமைதியாக இருக்கிறத வச்சு என்ன ஆயிரும், அடுத்த ரெண்டு பேர் கிளம்புவோம். ஏன் தல்லா போகும்போது சும்மா இருந்தீங்களா? அப்போ இது மாதிரி பிரச்சனை வரும். ஆரம்பத்தில் இருந்தே என் மீது கடினமான சூழல் அமைந்து விட்டது. கிலாஃபத் கிடைத்ததும் சிரமமான சூழ்நிலையில் என்னை பொறுத்தவரை என்னை எதிர்ப்பவர்கள் ஒரு பொருட்டே கிடையாதுன்னு சொல்கிறேன். என்னோட எதிர்ப்பாளர்கள்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்களெல்லாம் நான் சமாளிச்சிருவேன். அது ஒரு பிரச்சனையே கிடையாது எனக்கு. நான் எப்படி வீட்டில் உட்காருவது, நான் எப்படி வீட்டில் உட்கார முடியும்? அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க, நான் வேட்டைக்காரனுக்கு பயந்த உடும்பு மாதிரி பதங்க மாட்டேன். இந்த பொறுப்பு சுமந்தப்பட்ட முன் நான் இதை பற்றி சுமந்தப்பட்ட பின் நான் இதை பற்றி கவலைப்படாமல் வேறு யார் கவலைப்படுவார்? பொறுப்பு சுமத்தப்பட்டாச்சு, நான் வேலை செய்யாமல், நான் இறங்கி கிரவுண்டில் ஃபீல்டு ஒர்க் பண்ணாமல் வேற யார் பண்ணுவா? அப்போ அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை இதோட விட்டுரு அப்படிங்கிறாங்க. இதுவுமே அட்வைஸு பண்ணாத அப்படின்றாங்க. இதுதான் உனக்கு கேள்வி பதில் கொடுத்தாச்சு. மறுபடியும் என்கிட்ட புலம்பிட்டு இருக்கா, சப்போர்ட் பண்ண. அதுக்கப்புறம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஹசன் ரலியனு தபரியில் இது பார்த்தீங்கன்னா 3வது வால்யூமில் 541வது செய்தி. இப்போ இந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா, என்னென்னா அந்த அது சொன்னல உட்காந்துட்டு இருந்த காலகட்டம் மாறிடுச்சுன்ட்டு. இந்த உட்காந்துட்டு இருந்த அந்த காலகட்டம் ஜம்ப் ஆகி இப்போ மாறிடுச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, எந்திரிக்கிற வேண்டிய காலகட்டமாக போயிடுச்சு. இது எப்படி புரிஞ்சுக்கிறங்கிறது முன்னாடி, இதுக்கு முன்னாடி மாறிக்கிட்டே இருந்த ஒரு சில பரீட்சைகளை பார்த்துருவோம். எப்படி இருந்தால் மாறிச்சிருக்கு பரீட்சை அப்படின்ட்டு. ஏன்னா பரீட்சைகளை வந்து எல்லாம் ஒரே மாதிரி வைக்க மாட்டான், மாற்றி மாற்றி வைப்போம். மக்காவில் ஆரம்ப பரீட்சை என்ன, முஸ்லீம்னு வெளிப்படுத்திக்கிறதே பெரிய சோதனை. அது ஒரு வெளிப்படுத்திட்டா வெற்றி. அதிலே சேர்த்துட்டாங்க. யார்? அம்மார் பின் யாசிர் ரலியனு. அவர் ஏதாவது போரில் கலந்துக்கிட்டாரா, ஏதாவது பாடுபட்டாரா? முஸ்லீம்னு தலையை வெளிப்படுத்திக்கிட்டார், உயிர் போச்சு, வெற்றியாளர், அவ்வளோதான். அவருக்கு அந்த எக்ஸாம். சரி, அவர் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்க மீதி அப்படியே ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிக்க மாட்டாங்க. அடுத்த சோதனை என்ன, அடி வாங்குவது, பொருள் இழப்பு. இப்போ இந்த சோதனையும் கிடக்கணும். இப்போ இவங்க யாசிருக்கு அப்போ செத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம், அடுத்தது இவங்களுக்கு அதுவும் எக்ஸாம், இதுவும் எக்ஸாம், 2 எக்ஸாம் ஆகிப்போச்சா, எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சா? அப்புறம் அடுத்தது பாருங்க, ஹிஜ்ரத் செய்யும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது அடுத்த சோதனை. முஸ்லீம்னு வெளிப்படுத்திக்கணும், அடி வாங்கிக்கணும், பொருளாதாரத்தை பறி கொடுக்கணும், ஊரை விட்டுட்டு போகணும், எல்லாத்தையும் பிஸ்னஸை விட்டுட்டு போகணும். இது அடுத்த சோதனை ஆயிடுச்சா? ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டா வெற்றியா? கிடையாது. அடுத்தது என்ன, செட்டில் ஆகி உட்காரக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு கூப்பிட்டா போகணும். செட்டில் ஆகி உட்காந்தாங்க, அல்லாஹ் டோஸ் கொடுத்தானா பத்ருக்கு. என்ன உட்காந்துட்டீங்களா, ஏதோ சொல்கிறாங்களே, என்ன ரொம்ப நாளாகி போச்சோ, எல்லாம் அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருந்த கர்பலாவில், என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சா, செட்டில் ஆகிட்டீங்களா, துனியா உங்களுக்கு பிடிச்சி போச்சா, என்ன மதீனாவுடைய பேரிச்சம் தோட்டங்கள்லாம் இருக்குதா, போருக்கு போனால் இன்னும் சிறிது நாள் தாமதப்படுத்திருக்க கூடாதான்னு கேட்குறீங்க. குரானில் வருது இல்லை? இப்போ தானே நாங்கள் வந்தோம் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு, அங்கே 13 வருஷம் ஆச்சு, இங்கே ஒரு 10 வருஷமாக தான் வேண்டாம், எல்லாம் கிடையாது, கிளம்பு அடி. அதுவும் எப்படி பத்ரு போருக்கு எத்தனை பேருக்கு வெளியே வாங்க போகலாம், இப்படி தான் போச்சு பத்ரு போர். டைம்லாம் கிடையாது. அபு சுஃபியான் படம் கிராஸ் சல் வாங்க, அங்கே போயிருக்கு மடக்கலாம் அப்படின்னு இப்படி இழுத்துட்டு போய் பெரிய போரில் விட்டான்ல. வரமாட்டேனீங்களா?
போருக்கு வாங்க அப்படிங்க நல்லா சொல்கிறான். சொல்லிட்டு அல்ல அதையும் சொல்கிறான், நான் மட்டும் 6 முறை கூப்பிட்டுருந்தா நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க, எப்படி வியாபாரத்தை கூட்டம் மறக்கணும், பொருளாசை பிடிச்சி தான் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்க, பொருளாசை காட்டி கூட்டம்ல பொருளை மடக்க போகலான்ட்டு இப்போ சண்டை போடுங்க. அப்போ அங்கே வந்துட்டு எல்லாம் கேட்குறான், இங்கே போகலாமா, அங்கேயும் கேட்குறான், என்ன கேட்குறான், இங்கே போகலாமா அங்கே போகலாமா, எல்லாருங்க இங்கேயே போகலாமே, இங்கே போகலாமா, அப்போ இங்கே போகலாம், எங்கே வியாபாரத்தை போகலாமா, அல்லாவுடைய ஃபத்வா, அங்கே போகணுமா அங்கே வேண்டாம் இங்கே போகலாம். அப்போ கேட்டவங்களாம் ஃபெயிலு, சொன்னவங்களாம் ஃபெயில், எது இங்கே போகலான்னு சொன்னாங்களே அவங்களாம் ஃபெயில். அப்புறம் கைதிகளை ரிலீஸ் பண்ணி விட்டுலாமா அப்படின்னு, விட்டுலாமே அப்படின்னு விட்டவங்களாம் ஃபெயிலு. அப்போ இங்கே அது அல்ல சோதனை மாற்றிக்கிட்டே போகிறோம் பாருங்க. அப்போ அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் ஆகி செட்டில் ஆகி உட்காரலாம் கிடையாது, கூட்டிகிட்டு வாங்க. அப்புறம் என்ன பண்ணுறான், மக்கா வெற்றின் போது என்னங்கிறான், எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி போச்சு, பகையே இல்லை. இவங்க உம்ராக்கு சாதாரணமாக போயிட்டு வராங்களே, மக்காவுக்கு போகிறாங்க, என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கு, நல்லா இருக்கும்பா, அப்படி மாமா மச்சம் ஆயிட்டாங்க. இப்போ சண்டை போட சொல்கிறான்ல, எது போய் மக்கால் இருக்கிறவங்கள கொண்டுருங்கிறான். எல்லாம் அம்மா மாமா மச்சான் எல்லாம் கொஞ்சம் கொலாவலாக இருக்குது. அவங்க இங்கே வராங்க, மதினா மக்காவாசிகள் மதினா சகஜமாக வராங்க, மதினாவாசிகள் மக்கால் சகஜமாக வராங்க. உதவி உடன்படிக்கை போட்டாச்சு, 10 வருஷம் போர் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ பாசம் வந்து பழைய பாசம்லாம் எந்திரிக்குது. ஏன்னா அபு உதைஃபா இங்கே இருக்காரு, அவங்க அப்பா இங்கே இருக்கிறாரு. நினச்சி பாருங்க, எல்லாம் இந்த உமர் சீரிஸ் பார்க்கும்போது தெரியும், அவங்களுக்குள்ளே வந்து அரெஸ்ட் பண்ணும்போது கூட அழுகுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இப்போ பாசம் வருது, அதெல்லாம் மறுபடியும் வந்த 9/118 உங்கள் தந்தையை விட உங்கள் சொந்தக்காரங்களை விட, மக்கா வெற்றின் போது இறங்கின வசனம் அது, அதை விட அது பெருசாகிடுச்சுன்னு அப்படி அசாபுக்கு தயாராகிங்கன்ட்டான்ல. அப்போ எக்ஸாம் மறுபடியும் மாறிடுச்சா. அப்போ அது வரைக்கும் உயிரோடு இருந்தவங்க முஸ்லீம்னு வெளிப்படுத்திக்கணும், ஹிஜ்ரத்து பண்ணணும், அடி வாங்கணும், பத்ரில் கலந்துக்கணும், எப்படி தியாகம் பண்ணணும், மக்கா வெற்றியும் சேர்ந்து அட்டன் பண்ணணும். அத்தனையும் பண்ணால் தான் பாஸ், அதில் ஃபெயில் ஆனாலும் நரகம், அது வரைக்கும் பண்ணது காணாமல் போயிடும். புரியுதா இல்லையா? அப்போ முஸ்லீமுடைய வாழ்க்கையில் எத்தனை கட்டங்கள் வருதுன்னு பாருங்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் என்ன, எதிரிகளை மன்னித்து கூட சேர்ப்பது, யார் துலகாக்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது. அபு சுஃபியானை பார்த்து மெல்றாங்களா, யார் பிலால் ரலியல்லாஹு, இவன் எல்லாம் கொண்டிருக்கணும், எல்லாம் விட்டு வச்சது பெரிய தப்பு, இவெல்லாம் முஸ்லீம் ஆகிட்டு சுற்றிட்டு இருக்கிறான் ஊருக்குள்ள, எல்லாருடைய விரோதி அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோ ஆத்திரமாக இருந்திருக்கும். அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறது, சேர்ந்து இப்போ இங்கேருந்து தபுக்கு ட்ராவல் பண்ணி போகிறீங்க, போகிற வழியில் நீங்கள் பழைய கதை பேசிட்டு போகணும். பழைய கதை இவங்க கூட என்ன பேசுவீங்க? கூட பத்ரு சஹாபாக்கள் இருந்தால் நாம் பத்ரில் அப்படி போனோமே, உஹதில் இப்படி போனோமே, பத்ரில் இவங்க ஆப்போசிட்டில் வந்தவங்க, இவங்ககிட்ட என்ன பேசுவீங்க? அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்குங்க, சபர் செய்யுங்க, இதெல்லாம் என்ன பேசுவீங்க? இவங்களாம் இறைச்சம் சம்மந்தப்பட்ட பேசினா இவங்களுக்கு என்ன ஆகும்? தக்குவாவை பற்றி இவங்க பேச நினச்சி பாருங்கள், சூழ்நிலை சும்மா கிடையாது. அப்போ எப்படி இருக்கும் நம்ம சூழ்நிலை, அதை சகிச்சுக்கிறது. அடுத்தது தபுக்கில் ஒரு சோதனை, ஏன்னா மதீனா சேஃப் ஆயிடுச்சு, மக்காவும் ஜெயிச்சாச்சு, என்ன பண்ணிட்டான்ல 800 கிலோமீட்டர் நடந்து போங்கன்றான். அறுவடை டைமு, கைபர் வேற செல்வம் கொளிச்சிருக்கு, கைபர் வேற ஜெயிச்சாச்சு, அடுத்த சோதனை ஸ்டார்ட் ஆச்சா. இங்கே மாட்டினவங்களுக்கு அல்ல டோஸ் விட்டானா, 3 பேர் தான் வரல, அதுக்கு அல்ல சொன்னானா, அடுத்த எக்ஸாம் மாறிடுச்சா. புரியுதா இல்லையா? இவங்க சஹாபாக்களுடைய காலகட்டம் பாருங்க. இப்போ அப்புறம் என்ன, புதுசாக வர்றவங்கள வாரி வாரி கனிமத்து கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். அது இவ்வளோ கஷ்டப்பட்டு பலன் யாருக்கு போயிட்டு இருக்குப்பா, புதுசாக வந்த துலகாக்களுக்கு. இது ஒரு சோதனையாக போச்சா, அன்சாரிகளை விரக்தி ஆகிட்டாங்களா, கை காசுலாம் போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாம் முடிஞ்சு மக்கா வெற்றியுமாச்சு, உட்காந்தாங்க அபூ அய்யூப் அன்சாரி. அப்பா இனிமே அந்த எங்கப்பா நமக்கு ஆடு, அந்த கலப்பை எடு, அந்த டிராக்டர் எடு, நாங்கள் எல்லாம் மறுபடியும் வந்தான். என்ன உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க போல இருக்கு, என்ன செட்டில் ஆகி உட்காருங்க போல இருக்கு, என்ன வியாபாரம் கேட்குதா, சொர்க்கத்துக்கெல்லாம் போகிற ஐடியா இல்லையாங்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எல்லாம் சொல்கிறான் செலவு செய்யுங்கள். அப்போ இத்தனை நாள் செலவு பண்ண யார், அபூ அய்யூப் அன்சாரி, அவர் பண்ணாத செலவான ரசூலுல்லாஹ் எல்லாமே இழந்துட்டு அதெல்லாம் சொல்கிறான் செலவு பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து. மறுபடியும் போனாங்க, மறுபடியும் 30 வருஷம் ஜிஹாது. அப்போ வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க. இப்போ தெரியுதா இல்லையா, எவ்வளோ எக்ஸாம், அடுத்த எக்ஸாம் போனாங்க யார், ரசூலுடைய மரணம். இப்போ ரசூலா இல்லை, இப்போ வேலை செய்கிறீங்களான்னு பார்ப்போம். ஏன்னா கண்டிக்கிறதுக்கு அல்ல இல்லை, இப்போ ஏதோ ஒரு தப்பு செய்யோ இல்லை பதிலில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணாவோ இப்போ என்ன ஆயிடுச்சு, வானத்திலேருந்து வசனம் வராது. இப்போ எக்ஸாம் என்ன, இந்த எக்ஸாமில் யார் தர போகிறா, அடுத்தது என்ன, அன்சாரிகள் முஹாஜிர்கள் பிரச்சனை, ஆட்சி பிரிக்கலாமா வேண்டாமா, அதில் ஒரு சோதனை. அடுத்தது என்ன, முர்த்ததுகள் மதம் மாறி போன அவங்களோட எதிர்கொள்றது, சொந்த அரபுகளோட சண்டை, அவங்க அதே அளவுக்கு சண்டை போடக்கூடியவங்க. மிகப்பெரிய இழப்புகள் சஹாபாக்கள் எங்கே சந்திச்சாங்க, ரோமாபுரியிலையும் கிஸ்ராலையும் கிடையாது, அரபுகளோட சண்டை. ஏன்னா இவனும் அதே வெயிட்டான ஆள், இவங்க எப்படி ஆக்ரோஷமாக சண்டை போடுவாங்களோ அதே மாதிரி அந்த காட்டரபிகளும் சண்டை போடுவாங்க. 10,000 பேர் செல்ல போய் கொல்லப்பட போய் தானே குர்ஆனை எழுதுறாங்க. அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் பெரிய பெரிய மனனம் செஞ்ச சஹாபாக்கெல்லாம் மரணிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த சோதனை. அதுக்கப்புறம் உமர் லியோன் காலத்தில் செல்வம் வருது, செல்வம் கொண்டாந்து குதிச்சோன்னா உமர் லியோன் என்ன பண்ணுறாங்க, ஆஹா சோதனை ஸ்டார்ட் ஆகிருச்சு, கவலைப்படுறாங்களா இல்லையா, இவ்வளோ பெரிய ஃபித்னா, அதே தங்கம் வெள்ளி எல்லாம் கொண்டாந்து குவிக்கப்படுது, மறுபடியும் அடுத்த சோதனை ஸ்டார்ட் ஆகிருச்சு. அப்போ அது ஒரு சோதனை. அடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் பிறருக்கு முக்கியத்துவம் கொடு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே உங்களை தவிர பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், அதை நீங்கள் சபர் பண்ணீங்க. அப்போ அந்த கட்டத்தையும் கடக்க வேண்டியதாக போச்சா. அடுத்தது என்ன, தகுதி இல்லாதவர்கள் சிறந்தவர்களை இழிவுபடுது. இந்த துலக்காக்கள்லாம் வந்து துலக்காக்களை சமமாக வச்சுக்கிறதே பெரிய விஷயம், அவங்க ஏறி மிதிக்கிறது, அவங்க அங்கேருந்து டாமினேட் பண்ணுறது, இவங்களை கூட வச்சுக்கிறதே பெருசாக இருந்துச்சு. அப்போ அவங்க டாமினேட் பண்ணக்கூடிய அந்த பொசிஷன். அதுக்கப்புறம் என்ன, கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக பொறுமையாக இருப்பது. ஒன்றுமே இல்லாத பொடுசுங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய சஹாபாக்களை முற்றுகையிட்டு அவங்களெல்லாம் இழிவுபடுத்தி இதை பண்ணுறது. அப்போது இது புரிஞ்சுங்க எந்த அளவுக்கு சோதனைகள் மாறிட்டே இருக்குது. அப்போ இதை பிடிக்கணும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என்ன, கிலாஃபத்துன்னு ஒன்று இருக்கிறது கண்டுபிடிக்கிறதே பெரிய சோதனை. புரியுதா இல்லையா, அந்த மன்னராட்சி மாறி மாறி இன்றைய சேலஞ்ச் என்ன, இன்றைய பூமியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையை கண்டுபிடிக்கிறதே சோதனை. இந்த சோதனையை நம்ம இன்னும் இது டெம்பரவரி,
அதுக்கப்புறம் என்ன செயல்படுறது சோதனை, இன்னும் காட்சிகள் மாறும். அல்லாஹ் அடுத்து என்ன தீனுக்கு தேவை வைக்கிறான்னு நமக்கு தெரியாது. அதற்குண்டான அந்த நேரத்தையும் பார்க்கணும். ஸோ இப்போ இதெல்லாமே சோதனை மாறிச்சு. அப்படி ஒரு சோதனை மாறின ஒரு காலகட்டம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த கொலையோட அலி ரலியல்லாஹுடைய அந்த பையத் இருக்குல்ல, அந்த டைமில் ஒரு டைரக்ஷன் மாறுது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸ் இந்த ஒரு சம்பவத்தோட முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். என்ன அப்படின்னா, அப்துல்லா இப்னு ஹவாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பக்கத்தில் ஒரு எழுத்தாளர் உட்காந்துருக்கு. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் ஒரு ஆள் எழுதிட்டு உட்காந்துருக்கார், எழுத்தாளர். அப்போ அப்துல்லா இப்னு ஹவாலா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. போன உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா உன் பேர் எழுதுவா அப்படிங்கிறாங்க. என்ன மேட்டர்னு சொல்லலை, உன் பேர் எழுதிட்டா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை விரும்புகிறீர்கள் எனக்கு தெரியல. இவர் ரிஸ்க் பயப்படுறாரு, நல்ல லிஸ்ட்டா கெட்ட லிஸ்ட்டான்னு தெரியல, மொட்டையாக எழுதிடலாமான்னு கேட்குறாங்க. என்ன பதில் கொடுக்கலாம், சேஃப் சைடு எதுன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வும் அவன் தூதரும் எதை விரும்புகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லைங்கிறாங்க. சரின்னு அமைதியாக இருக்கிறாங்க. பிறகு நான் அந்த அப்புறம் பார்க்குறாங்க, இது மாதிரி 3 வாட்டி கேட்குறாங்க. 3 வாட்டியும் இதையே சொல்கிறாங்க, அல்லாஹ்வும் அவன் தூதரும் எதை விரும்புகிறேன். அப்புறம் லைட்டாக அந்த புக்கை எட்டி பார்க்குறாங்க. எழுதிட்டு இருக்கிறார்ல அவர்கிட்ட போய் அந்த புக்கை எழுதி பார்க்குறாங்க. உமர் ரலியல்லாஹு பேர் இருக்குது. பார்த்தோன்னே அவர் சொல்கிறாங்க, உமருடைய பெயர் நல்ல விஷயத்தில் தானே எழுதப்படும். உமர் ரலியல்லாஹு பேர் அவருடைய பேர் இருக்குதுன்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு நல்ல காரியமாக இருக்குது. உமருடைய பேர் இருக்குது அப்படின்னோடனே நான் என்ன சொன்னேன், எழுதுங்க அப்படின்ட்டேன். அதை பார்த்துட்டு சொல்கிறேன், உமருடைய பேர் இருக்குது, அவர் பக்கத்தில் ஒரு பேர் இருந்தால் நமக்கு அது போதும். அது எங்கே நரகத்துக்காக கூட போக மாட்டாங்கல்ல, அது தெரியும் இல்லை. உமரை நம்பி எங்கே வேணாலும் போகலாம், அவர் பக்கத்தில் லிஸ்ட்டுனா ஓகே அப்படின்றாங்க. எழுதிருங்க அப்படிங்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எழுதிட்டு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, மாட்டின் கொம்பு போல் பரவும் ஃபித்னாவின் போது நீ என்ன செய்வே அப்படிங்கிறாங்க. மாட்டுடைய கொம்பு மாதிரி ஒரு ஃபித்னா பரவும். இது ஒரு ஃபித்னா, நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஃபித்னா அடையாளம் வச்சுங்க. மாட்டின் கொம்பு ஃபித்னா, இந்த ஒரு ஃபித்னா, 2 கொம்பு மாதிரி இப்படி பரவும், அது நாலாபுறமும் பரவி இருக்கும், கொம்பு மாதிரி இப்படி பரவி இருக்கும் அப்படிங்கிற. அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது அல்லாஹ்வின் தூதர், எனக்கு தெரியாது, அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுங்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபித்னா வருங்கிறேன். மாட்டின் கொம்புக்கு அடுத்து ஒரு ஃபித்னா வரும். அப்போ இந்த ஃபித்னா ஒன்றுமே கிடையாதுங்கிறேன். அந்த கொம்பு ஃபித்னா ஒரு ஃபித்னாவே கிடையாது. அதான் இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு முயல் குட்டி அப்படி குதிக்கிற சைஸ் தான். அதாவது சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் தான் டக்குன்னு கடந்துடும். கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபித்னா முடிஞ்சிரும். ஏதோ அந்த மாட்டோட கொம்போட ஃபித்னா பரவி இருக்கும், ஆனால் பெருசாக பரவி இருக்கும், ஆனால் குட்டி ஃபித்னா அது முடிஞ்சிருங்கிறேன். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்பயும் எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். அப்போ தான் சொல்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு காமிச்சு அப்போது இவரையும் இவர் தோழர்களையும் பின்பற்றுங்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு காமிச்சு இவரையும் இவர் தோழர்களையும் பின்பற்றுட்டாங்களா. அப்போ 2 ஃபித்னாவில் எந்த ஃபித்னாவில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பின்பற்றுறதுங்கிறது சொல்லலை. இப்போ 2 ஃபித்னா இருக்குது. அப்போ அந்த ஃபித்னாக்களின் போது இவருக்கு இப்போ இந்த ஹதீஸில் இப்படி இருக்குது. ஆனால் அடுத்த ஹதீஸில் அது டீட்டெயில் வருது. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மதில் 17129, இஸ்லாம் 360ல் 12244. இதில் இன்னொரு ஃபித்னா என்னன்னா, மாட்டின் கொம்பு போல் பரவும் ஃபித்னாவின் போது என்ன செய்வீர்கள் அப்படிங்கிற ஒரு வாசகம் வருது. அப்போ சொல்கிறாங்க, இதோ என்ன செய்வது அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கேட்குறாங்க. அதே ஹதீஸ் தான். அதோ இந்த மனிதரையும் இவர் தோழர்களையும் பற்றி பிடித்துக்கணும். அப்போ குட்டி ஃபித்னால யாரை பற்றி பிடிச்சிக்கிறது? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களையும் அவருடைய தோழர்களையும். அந்த ஃபித்னாவுடைய டைம் லிமிட் எவ்வளவு? ஒரு முயல் குட்டி குதிக்கிற அளவு தான். எதை கம்பேர் பண்ணும்போது, அடுத்து வர ஃபித்னாவை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ ஏன்னா இது எடுத்துங்க, ஒரு 40 நாள் தான் இந்த ஃபித்னா. எது? இந்த கிளர்ச்சியிலிருந்து மர்டர் வரைக்குமே, இந்த முற்றுகையிலிருந்தும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலை வரைக்கும் எவ்வளோ காலகட்டம்? 40 நாள். அந்த 40 நாளில் எப்படி நடந்துக்கணும்? உஸ்மான் ரலியல்லாஹு வழிகாட்டுதல் படி நடக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு வழிகாட்டுதல் எது? சும்மா உட்கார்றது. அந்த 40 நாள் தான் சும்மா உட்கார்றது. இன்றைக்கி நம்ம 1400 வருஷமாக உட்காந்துட்டோம். அந்த குட்டி ஃபித்னாவோட முடிஞ்சதுன்ட்டாங்க. அப்போ இதுலேருந்து புரியுதா இல்லையா? அடுத்த ஃபித்னா எப்படிப்பட்டதுன்ட்டாங்க? அது பிரம்மாண்டமானது. அதை கம்பேர் பண்ணும்போது 40 போது முயல் குட்டி தூக்குற அளவுக்கு அது எவ்வளோ பெருசுன்னு பார்த்துங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் 480வது செய்தி. அப்புறம் 300 இஸ்லாம் 360ல் பார்த்தீங்கன்னா 12447வது செய்தி. அப்போ இதிலிருந்தே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், இது பொறுத்த வரைக்கும் அது வேற ஃபித்னா, அது முடிஞ்சிருச்சு. அந்த உட்கார செய்தி புரிஞ்சிருச்சு, அதில் டவுட் எதுவும் இல்லை, கிளியர் ஆயிடுச்சுல. உட்கார செய்தி வெறும் 40 நாட்கள் கொண்டது. அது மாட்டின் கொம்பு ஃபித்னாவை போன்றது. அது வந்து முயல் குட்டி துள்ளி குதிக்கும் அளவுக்கான அந்த ஒரு ஃபித்னா தான். அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய சஹாபாக்களுடைய மரணம், அது ஒரு லிஸ்ட்டு பார்த்துவோம். யாருன்னா, அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப், அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய சித்தப்பா, அபு தாலிப் பொசிஷனில் இருந்து காப்பாற்றினவங்க, அவங்களும் ஒருத்தர், அவங்க மரணிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மசூத், இவங்க மரணிச்சிடுறாங்க, பெரிய சஹாபி. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், பெரிய சஹாபி, அவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு நியமித்தவர், அவங்க மரணிச்சிடுறாங்க. அபூதர் அல் கிஃபாரி, இவங்க மரணிச்சிடுறாங்க. உதைஃபத்துல் யமன், அவங்க அந்த போரில் யார் கூடமோ அவர் சேரல, ஏன்னா மரணிச்சிட்டாங்க. அல்ல தூக்குற மாதிரி எப்படின்ட்டு ஒவ்வொரு ஃபித்னாவின் போதும் பாரு, அந்த ஆட்சி மாறும் போதெல்லாம் அந்த பெரிய ஆட்கள் அப்படியே கழிஞ்சிக்கிட்டே வருவாங்க. இவங்க காலியாகிட்டு வருவாங்க போதும். ஏன்னா இவங்க இருந்தாங்கன்னா கேம் கெடுத்து விட்ருவாங்க. ஏன்னா என்னன்னா சொல்லிடுவாங்க, ஓப்பனாக தெரிஞ்சிடும், அந்த எக்ஸாம் இருக்காது, ஒட்டுமொத்தமாக சத்தியத்தின் பக்கம் இவங்க நின்றுவாங்க. இப்போ பெரிய ஆட்களை பார்த்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க, தீர்ப்பாங்க. அல்ல என்ன பண்ணுறான், ஃபிட்னஸ் எக்ஸாம் வைக்கிறான். இவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா, 30 வருஷம் குரான் பார்த்துருக்கீங்களா, ஹதீஸ் பார்த்துருக்கீங்களா, எங்கே கண்டுபிடிங்க, எது சத்தியம் எது அசத்தியம் கண்டுபிடிங்க, யார் பக்கம் நிற்கிறது கரெக்டுன்னு கண்டுபிடிங்க. அப்போ இந்த மாதிரி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இது வந்து முடிஞ்சிருது. அப்போ இது வரைக்குமான சம்பவங்கள் போதும் இன்ஷா அல்லாஹ். இது 1 மணி நேரம் ஆயிடுச்சுல, போதும், ஒரு ஆயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி போதும். இப்போ இது வரைக்குமான சம்பவங்கள் போதும், இன்னும் இருக்குது, ஆனால் போதும், இதுக்கு மேலே டைம் ஆயிடுச்சு, அசருக்கு உண்டான டைம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸ்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம்.
அடுத்த கிளாஸ் வந்து இன்ஷால்லா எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு சீக்கிரம் பண்ணலாம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆமாம், அது குரூஜ் அல்ல அதான் அந்த குரூஜுங்கிறது அதான் வெளியேறது, யஹ்ருஜ் அப்படிங்கிறது வெளியேற. அதாவது அலிலியானுடைய அந்த போர்கள் இருக்கலைங்க, இந்த 3 போர்களுமே குரானுக்காக நடந்த போர்கள் தான். குரானுடைய தாவியில் வச்சு நடந்த புரிதல் தவறான புரிதல் தான். ஏன்னா 3 பேருமே வந்து 3 சைட்லையுமே இருந்தவங்க என்னென்னா குரானுடைய சரியான ஆர்குமெண்ட் எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு நினச்சாங்க. யார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன நினச்சாங்க, குரானின் படி தாங்கள் செயல்படுவதாக நினைச்சாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது, அலி ரலியல்லாஹு அன்ஹு தான். அதே மாதிரி தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குரான் வசனங்களை தான் ஆதாரம் காமிச்சாங்க. ஆனாலும் உண்மை அவர் பக்கம் கிடையாது, அலி ரலியல்லாஹு அன்ஹு தான். ஹவாரிஜ்களும் அதே தான், குரான் தன்னுக்கு சாட்சியாக இருக்குன்னாங்க, ஆனால் உண்மை அப்படி கிடையாது. ஹவாரிஜ்கள் வந்து எப்போ எக்ஸ்போஸ் ஆனாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த இதை பொறுத்த வரைக்கும் எப்போ எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிர்க்கும் போதும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த முன்னறிவிப்புகள் இருக்குது. அப்போ அதை வச்சு தான். ஆனால் இந்த செயலும் வந்து இப்போவும் வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இது ஒரு பெரிய கூட்டமாக இல்லை, இது ஒரு கூட்டம் வந்துச்சு போச்சு அந்த அளவுக்கு தான் இருந்தது. இவங்களுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்து தெரியல. இந்த சண்டை நடக்கும்போது இவங்களுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்லாம் தெரியாது, மொத்தமாக கும்பலாக இருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. இப்போ கேட்டால் என்னம்மா கொலையில் நாங்கள் சம்மந்தம் இல்லை, முற்றுகையோடு சரிம்மா, நாங்கள் சும்மா வந்தாங்கம்மா, இல்லைன்னா என்னம்மா நான் சப்போர்ட்டுக்கு வந்தேன், நான் உம்ராவுக்கு வந்தேன், நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேம்மா. அப்போது அந்த மாதிரி எல்லாமே மாற்றி ஸ்டேட் பண்ணும்போது இவங்களுடைய அந்த ஒட்டுமொத்த எக்ஸ்போஸ் ஆனது இது. அதே மாதிரி ஹவாரிஜ்களை பற்றியும் தவறான கிளாஸுகள். ஹவாரிஜ்னா யார்? ஹதீஸை மறுக்கக்கூடிய, ஹதீஸெல்லாம் அவங்க மறுக்கக்கூடியவங்க கிடையாது. அவங்க எதை மறுத்தாங்கன்னா அதை தான் இன்றைக்கி நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது ஹவாரிஜ்கள் என்ன, ஹவாரிஜ்களுடைய ஒரிஜினல் பிரச்சனை என்ன, அவர்களுடைய உண்மையான குற்றம் என்ன, அது பின்னாடி இன்ஷால்லா அது ஹிக்மத் இருக்குது. அதை ஸ்டடி பண்ணணும். அதான் சொல்கிறேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸ்டடி பண்ண உங்களுடைய மார்க்க அறிவு வளர்ந்துகிட்டே போகும். அப்போ ஹவாரிஜ்களை பற்றியும் தவறாக வழி நடத்துகிறாங்க. ஹவாரிஜ்கள்னால் ஹதீஸ் மறுப்பாளர்களாம். குரான் மட்டும் போதும்னு சொன்னாங்களாம், அவங்களாம் ஹதீஸ் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களாம் வந்து குரான் மட்டும் போதும்லாம் அவங்க சொன்னவங்க கிடையாது, அவங்க ஹதீஸ்கையும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய குற்றம் வந்து வேறு. அது இன்ஷால்லா அதை டீட்டெயிலாக பேசும்போது அது தெளிவாக புரியும். அது அவங்களுடைய குற்றம் என்ன, அதை அவங்க எப்படி எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இதில் என்னென்னா அதுதான் பெரிய சேலஞ்ச். அந்த விக்ரம் வேதாளம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வரும். அவன் வேதாளம் வந்து மேலே ஏறி அந்த அம்புலி மாமாவில் அது குழந்தைகளுக்கு ரொம்ப நம்ம படிப்போம். ஆமாம், அது ஒவ்வொரு மாதம் ஒரு டாஸ்க் கொடுப்போம். அவன் வந்து வேதாளம் பிடிச்சிக்கிட்டு அது சொல்லும், கடைசியாக ஒரு கதை ஒன்று சொல்லி இதில் யார் பக்கம் நான் சொல்லு பார்ப்போம் அப்படிங்கும். அது மாதிரி மேட்ரு இது பேசலைன்னா சரியாக பேசலாம், அது மண்டை வெடிச்சிருக்கும். அது நீ தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அவன் தலை வடிச்சு நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வேதாளம் பறந்து போய் இதில் உட்காந்துக்கும். அதே தான் இங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு மேட்டரில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னது மிக சிறந்த சொல் மாதிரி தெரியும், ஆனால் பாத்தில தப்பு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சூப்பரான ஆர்குமெண்ட் வச்ச மாதிரி இருக்கும், ஆனால் வழிகேடு தவறு. அதே மாதிரி ஹவாரிஜ்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மேட்டர் பேசுவாங்க. அதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிலாஃபத்து பேசுகிறவங்களுக்கு எதிராக ஃபிட் பண்ணுவாங்க. அதான் சொன்னல, இன்னைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பயந்தார், சத்தியம் அசத்தியம் கலந்துரும், பிரிக்க முடியாமல் போயிடும், ஒன்னோட ஒன்று பிணைஞ்சு போயிடும், மக்களால் டிசைட் பண்ண முடியாது. அதுதான் இன்றைக்கி நடக்கிற இந்த கும்பல் கலாட்டால். ஏன்னா நல்லவங்க ரெண்டாக பிரிஞ்சாங்கன்னா எப்பயுமே பிரச்சனை. சஹாபாக்கள் எல்லாரும் ஒரு அணியில் இருந்தாங்கன்னா பத்ரில் யார் சத்தியத்தில், யாருக்காக கன்ஃபியூஸா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தில், அந்த பக்கம் எல்லாம் காஃபிர்கள். உஹதில் யார் சத்தியத்தில், தபூக்கில் யார் சத்தியத்தில், அதே ஜமலில் யார் சத்தியத்தில்? அது வந்து இவங்களும் இருந்தாங்க அவங்களும் இருந்தாங்க, அவங்க சொன்னதும் சரிதான். அது எப்படி அது அழகாக முட்டு கொடுப்பாங்க. இது கம்மி சத்தியம், அது அதிக சத்தியமாமா. சரி தப்புங்கும் போது 2 சரியெல்லாம் வராது. சத்தியம் எப்பயுமே வாஹிதாக இருக்கும், ஹக்கு ஒன்று தான். எல்லாம் சொல்கிறான், உண்மைக்கு பிறகு வேறு என்ன இருக்குங்கிறான், போய் தான் குரானில் சொல்கிறான்ல, உண்மைக்கு பிறகு வேற உண்மை 1 உண்மை 2 உண்மை 1 2 வராது. 1 உண்மை, அடுத்தது பொய், சத்தியம் அசத்தியம், ஹக்கு பாத்தில். அதான் சொல்கிறாங்க. என்னன்னா அது சொல்கிறாங்க, அது பயானில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவாரிஜிகளுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு போரிடுவார்கள். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், சத்தியத்திற்கு அருகில் இருக்கும் கூட்டம் ஹவாரிஜிகளுடன் போரிடும். அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சண்டை போடும்போது யார் சத்தியம்ங்கிறது எப்போ தெரியும்னா, ஹவாரிஜிகளோட ஒரு கூட்டம் சண்டை போடும். அந்த கூட்டம் சண்டை போடும்போது யார் அந்த ஹவாரிஜிகளோட சண்டை போகிறாங்களோ அவங்க என்ன இருக்காங்க, சத்தியத்திற்கு நெருகில் இருக்காங்க. தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்ரபு இலல் ஹக்கும்பாங்க. அதாவது சத்தியத்திற்கு நெருகில் இருக்க கூட்டம் அப்படின்னு அர்த்தம். அதுக்குன்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசத்தியத்தில் நீங்கள் எடுத்துக்கூடாது. எப்படியா அசத்தியத்தில் நீங்கள் எடுத்துக்கூடாது. இவர்கள் சத்தியத்துக்கு நெருக்கமாக இருந்தார்கள். யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ஒரு 50 மீட்டர் தள்ளி இருந்தாங்க. எப்படி சத்தியத்துக்கு நெருக்கத்தில் இருந்தாங்க. இவங்க 10 மீட்டரில் இருந்தாங்க, அவங்க ஒரு 50 மீட்டர் இருந்தாங்க. சுப்ஹான் அல்லாஹ், என்னத்தை பேசுகிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதே பகல் போரில் எடுத்து பாருங்க, நயவஞ்சர்களை பார்த்து சொல்லுவான் அல்லாஹ், அவர்கள் குஃபருக்கு நெருக்கத்தில் இருந்தாங்க. அப்போ தள்ளி இப்போ ரசூலா தள்ளி இருந்தாங்களான்னு முஸ்லீம் நயவஞ்சர்களை பார்த்து சொல்லும்போது குஃபருக்கு அருகில் இருந்தார்கள்ங்கிறாங்க. யாரை பார்த்து? கவாரி நயவஞ்சர்களை. அவன் முஸ்லீம்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தாங்களா அவன் குஃபரில்? இவங்க குஃபூரில் இருந்தாங்க. அது அரபுகளுடைய வழக்கம். எல்லாம் பாருங்கள், ட்ராப் வைக்கிறான். குரானில் வார்த்தை விளையாட்டு இருக்குது, அது வைக்கிறது ட்ராப்பு. எல்லாம் சொல்கிறான்ல, முத்தஷாபிஹா தான் நான் பேசுவேன். அது ஏன் பேசுவேன்னா, நீங்கள் இப்படி நோண்டி எடுத்து வெளியே போகணுங்கிறதுக்கா. தெளிவாக இல்லை. அம்மாரை வந்து அம்மார் சொர்க்கத்துக்கு கூப்பிடுவோம், ஆப்போசிட் டீம் நரகத்துக்கு கூப்பிடணும் இல்லை.
இதை வச்சு உங்களுக்கு சத்தியத்துக்கு நெருக்கம் தூரமா? உங்களுக்கு வார்த்தை விளையாட்டா? இது கேம் ஆகுதுங்கிறேன். சத்தியத்துக்கு நெருக்கமா இவங்க தூரமா? தூரம் இல்லை, இது சத்தியம். அது வழிகேடு. கொலை பண்ண அம்மாரை கொலை பண்ணவர் நரகத்தில்ன்ற சொல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்புறம் அசத்தியத்துக்கான கூட்டம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இவர் நரகத்துக்கான அழைப்புட்டாங்க. நரகத்துக்கு அப்போ இவங்க அழைக்கிறது இந்த அழைப்பு தான். அப்படி தானே? மாவேலான எந்த அழைப்பு அழைக்கிறாங்களோ அந்த அழைப்பு தான் இந்த நம்ம தலைவர்களும் அழைக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ் எடுத்தீங்க, குழப்பமான காலகட்டங்களில் வழிகேடான தலைவர்கள் வருவாங்க, நரகத்தை நோக்கி உங்களுக்கு அழைப்பு விடுப்பாங்கன்ட்டு. அப்போ அதே கூட்டம் தான் கூப்பிட்றாங்க. இப்போ இன்னும் அந்த கூட்டம் இருக்குது. அதே அழைப்புக்கான அந்த கூட்டம் தானே தொடருது. அப்போ என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க ஒன்றும் புரியல. சத்தியத்திற்கு நெருக்கத்தில் இருக்க கூட்டம்னா அது அரபு வழக்கம், அது சொல்லாடல். புரியுதில்ல? சுட்டு போட்டால் கூட நான் வரமாட்டேன்பாங்க. தமிழில் எத்தனை புலமொழி இருக்குது. அப்போ சுட்டு போட்டால் வருவானே, சுட்டு போட்டால் வருவான முதல்ல. கை நினைக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஸ்பூனில் சாப்பிட போகிறேன்னு அர்த்தமா? உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு அர்த்தம். எல்லாம் தெரியும். அரபில் இந்த வழக்கத்தில் சொன்னால் என்ன, குரானில் அதை தான் சொன்னலைங்க. இவங்க எங்கே பேசினாலும் மாட்டிக்குவாங்க. எல்லாம் குரானில் வச்சிருப்பான். அந்த அரபி அதே வார்த்தை இங்கே போட்டிருக்கும். அகரபு இல்லல் ஹக்கு, அகரபு இல்லல் குஃப்ரு. அப்போ குஃப்ருக்கு நெருக்கத்தில் இவங்க இருந்தாங்கன்னா அப்போ அவங்க தள்ளி கொஞ்சம் தூரமாக இருந்தாங்க அப்படின்னு அது கிடையாது. இவங்க குஃப்ரில் இருந்தாங்க. நிராகரிச்சிட்டாங்கல்ல போர் புரியறதுக்கு. அல்லாவும் அவன் தூதரும் ஏமாற்றத்தை வாக்களித்து விட்டார்கள். என்னது? குஃப்ருக்கு நெருக்கமா நேரடி குஃப்ரா? நிராகரிச்சிட்டாங்க. சண்டையெல்லாம் வரமாட்டான், பிடிச்சிட்டு போங்க முகமதுன்னு நாங்கள் சொன்னாங்களா இல்லையா அன்சாரிகள்கிட்ட? இவர்னால தாங்க அக்கப்போர் அகல் போருக்கு வந்திருக்காங்க. இந்த கூட்டுப்படையினர் எதுக்காக வந்திருக்காங்க? இவர் பிரச்சனைனால தானே வந்திருக்காங்க. நம்ம ஊருக்கு பிரச்சனை இருந்துச்சா? இவரை கூட்டிகிட்டு வந்ததுனால தானே பிரச்சனை. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இவரை தூக்கி கொடுத்துருங்க, மதீனா சேஃப் ஆயிரும், இவர் ஊரால் அனுப்பிடுங்க அகலை தாண்டி, நாங்கள் சேஃப்னாங்க. இது குஃப்ரின் நெருக்கமா இல்லை குஃப்ரா? அக்ரபு இல்லல் குஃப்ரா? இது நேரடி குஃப்ரு. அப்போ நேரடி குஃப்ரில் இருந்தது தான் குரான் அப்படி பேசுது. அங்கேயும் சத்தியத்துக்கு சத்தியம், அது சத்தியத்துக்கு நெருக்கம் கிடையாது. அப்போ அந்த கூட்டம் எதுங்கிறது இதுதான் விஷயம். இப்போ எல்லாமே தெளிவாக இருக்குது. அதை ஒவ்வொன்றா இன்ஷால்லா அதை டீப்பாக பார்க்கும்போது அது நமக்கு அது புரிஞ்சிடும். போதுமா? போயிடலாம். பெருசுக்கு தான் அதுதான் கொண்டு வந்தால் அது இன்ஷால்லா அடுத்து பார்த்துக்கலாம். அந்த ரெண்டாவது அங்கே அந்த இடத்துலேருந்து அப்படியே அந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி கூட ஒரு எழுத்தாளர் உட்காந்து எழுதியிருக்கேன். அதாவது இது ஒரு முக்கிய சூப்பர் கேள்வி. இது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, யார் தேர்வா யார் தேர மாட்டாங்கிறத அப்பயே எழுதுறாங்க. உமர்லியானோ எழுதுறாங்க. என்னத்தை எழுதுறாங்க? உமர்லியானோ வாழ்கிற வரைக்கும் ஃபித்னால மாட்ட மாட்டார்னு எழுதியிருக்காங்களா இல்லையா? அதுதானே அர்த்தம். அதில் புக் என்ன, எனக்கு அப்புறம் எத்தனை பேர் தேருவாங்கன்னு பேர் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சஹாபி வர்றார், என்னப்பா உன் பேர் எழுதிட்டான்னு கேட்குறேன். ரசூலுல்லாஹ்வை சகஜமாக வந்து பார்க்குறாருனாலே அவர் பெரிய ஆளாக தான் இருக்கணும். என்ன சும்மாலாம் பர்மிஷன் கிடச்சிடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதெல்லாம் அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் சாதாரண மேட்டர் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை பார்த்து இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக பேச முடியுது. அதுவும் ரசூலுல்லாஹ் வேலை செய்யும் போதும் அவருக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாருன்னா வேலை இருக்குன்னு சொல்லிடுவார். ஒரு ஒரு அந்தளவுக்கு நெருக்கம் இல்லாத நபி தோழராக இருந்தால், அப்போ அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆளாக இருக்கும் போய் தான் உள்ளே விடுறாரு. அதுக்கப்புறம் கேட்குறேன், இவர் தேடுற மாதிரி ஆளை தான் கேட்பாங்க ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி என்னப்பா உன் பேர் எழுதிட்டாங்கிறாங்க. அப்போ என்ன விஷயம், லிஸ்ட்டு அப்பயே அவங்க போட்டுறாங்க. உமர் தேறிடுவார், என் வஃபாத்துக்கு அப்புறமும் இவர் ஸ்டடியாக இருப்பார் அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டை போட்டுட்டு அப்போ இவர் சொல்கிறார், அந்த மாட்டின் கொம்பு ஃபித்னால இவர் எழுதுறாரு, நீ தேறிடுவேன் அப்படின்னு. இதெல்லாம் தேடினா கிடச்சிரும். அந்த பிரச்சனை இவர் எப்போ மரணிச்சார், இவர் எந்த அணியில் சேர்ந்தாருன்னு தேடினா கிடச்சிரும். என்ன விஷயம்னா, நம்மகிட்ட அரபி ஞானம் கிடையாது, சம்மந்தப்பட்ட புக்ஸு கிடையாது, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு புக்கெல்லாம் இருக்குது. அதை தேடி எடுத்தோம்னா இந்த சஹாபி என்ன பண்ணாருன்னு தெரியும், அது கிடைக்கும். ஆனால் இவங்ககிட்ட இருக்கும், ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. நாங்கள் அவர் பேர் தான் சொன்னல அதில், அவர் அந்த சஹாபி, அந்த பேர் அவங்களுக்கு தெரியும். அவங்க யாருக்கு கூட கரெக்டாக நான் அடித்தோன்னே சொல்கிறேன், டீட்டெயில் கிடச்சதுன்னா அந்த சஹாபி கண்டிப்பாக ஜமல்லையும் சரி, சிஃபின்லையும் சரி, நேரவான்லையும் சரி அலி பக்கம் நின்றுப்பார். பேர் எழுதிட்டாங்களே ரசூல்லா, அந்த சஹாபியுடைய பேர் இல்லை கலிதா, அப்துல்லா பின் ஹவாலா. இவர் வேணால் தேடுங்க, அலிலியனுடைய படையில் அவர் இருப்பார். சாதாரணமாக ரசூலா பேர் எழுதிடுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாட்டின் கொம்பில் தான் எழுதுறாங்க. இந்த கொம்பு ஃபித்னால பிடிச்சிங்க இவரை அப்படிங்கிறாங்க. ஒன்று உயிரோடு இருந்திருந்தா இந்த பக்கம் இவர் நின்றுது பார், இல்லைன்னா மனுஷ அதே பாரு ஹுதைஃபத்துல் யமான் நல்லா எடுத்துட்டோம் பாரு. ஏன்னா இவர் இருந்தார்னா கேம் கெட்டுரும், அவர் ஒருத்தர் இருந்தாலும் கெட்டுரும். ஏன்னா இந்த சஹாபாக்களில் யார் யார் எப்படிப்பட்டவங்கிறது அவருக்கு லிஸ்ட்டு தெரியும். அதனால் வந்து இவர் இருந்தார்னா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவார், இல்லை ஏதோ ஒன்று நடந்துடும், ஏதோ ஒரு மற்றவங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஹுதைஃபத்துல் யமானே இருக்கிறாரு. இப்போ அலிலியனை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதான் சொல்கிறேன்ல, பனு உமையாக்களுக்கும் பனு ஹாஷிம்களுக்கும் பிரச்சனை இவங்களே எழுதுறாங்களா? பனு ஹாஷிம்களுக்கு பிரச்சனை இல்லை, இவர் என்னவா பார்த்துருக்காங்க இவங்க அலிலியனுவை, பனு ஹாஷிமாக பார்க்குறாங்க இவங்க. அதனால தான் போய் பனு ஹாஷிம்னு சொல்லி இவரை லேபிள் கொடுத்துறாங்க. இவர் பனு ஹாஷிமுக்கு மேலே இவர் உம்மத்துடைய லீடர், இவர் உம்மத்துடைய லீடரு. மண்குந்து மௌலவும் அலியின் மௌலவும் ரசூலா சும்மாவை சொன்னாங்க. யார் எனக்கு விட்டுற தோழரோ அவருக்கு அலியும் விட்டுற தோழர் ரசூலா சும்மாவை சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல அலிலியன் அவர்களுக்கு. அப்போ அது வந்து சாதாரண விஷயமா இருக்காது, கண்டிப்பாக அதில் ஒரு டெக்னிக் இருக்கும். அந்த இல்லை அதான் அலிலியனை பற்றி இப்படி நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடிய அந்த செய்தியை தான் சொல்லுவாங்க. ஆனால் சொல்லிவிட்டு நாம் நிஜமாலுமே நெகட்டிவ் வேலை செஞ்ச ஆட்களுடைய தாட்ஸை சொல்லுவோம்.
இவர் நல்லது செஞ்சிருப்பாரு, அவரை தப்பாக நினைக்கிற மாதிரியான ஹதீஸ்கள் சொல்லுவாங்க. நிஜமாலுமே தப்பு பண்ண ஆட்களை நம்ம சொல்லும்போது சஹாபாக்களை கண்ணியப்படுத்தும் விதமாகத்தான் ஹதீஸை சொல்ல வேண்டும் பாரு. அப்போ நான் கேட்கறது என்னன்னா, இந்த ஹதீஸ் மூலமாக நீங்கள் என்னத்தை கண்ணியப்படுத்துனீங்க, அதை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். நீங்கள் எதை பண்ணாலும் கண்ணியம், நாங்கள் எதை பண்ணாலும் இழிவு, அவ்வளோதான் கணக்கு. நம்ம பிடுங்கிறதெல்லாம் தேவையில்ல தானே, அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்க செய்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக இதான் சிம்பிள் கணக்கு தானே. மாமியார் உடைச்சா மண் குடம், மருமகள் உடைச்சா பொன் குடம். இல்லை, அதை பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமாக போச்சு. சரி, ஃபசீலத்தை தான் பேசுவாருன்னு பார்த்தா அது அப்புறம் ஃபசீலத்து பேசுறது என்ன ஃபசீலத்து? அலி ரலியல்லாஹு அவர்களை அஹ்ல பைத் என்று சொல்கிறார்கள். எப்படி பேசுறது அலி ரலியல்லாஹு டாபிக், சரி பேசணும். அலி ரலியல்லாஹு அவர்களை அஹ்ல பைத்னு சொல்கிறோம், அது மாற்று கருத்தில் எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் இதில் ஒரு வேடிக்கை பாருங்கள், யார் ஷியாக்கள் என்ன வேடிக்கை சொல்லுங்க அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 2 மகள்களை திருமணம் பண்ணியிருக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் 1 மகளை திருமணம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் அலியை அஹ்ல பைத்தில் சேர்த்துக்கிறார்கள், நபியின் குடும்பத்தாரில் சேர்த்துக்கிறார்கள். ஆனால் உஸ்மானை சேர்த்துவதில்லைங்க. இந்த உறவு முறை காரணமாகத்தான் அஹ்ல பைத்துங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு நாலேஜா? இதைத்தான் நீங்கள் அந்த மதனி யூனிவர்சிட்டிலையும் சலஃபி யூனிவர்சிட்டியிலும் தான் படிக்கிறீங்களா? மருமகன் எங்கேயாவது குடும்பத்தில் ஒருத்தன் ஆவானா, அந்நியனா? அலி ரலியல்லாஹு அவர்கள் அஹ்ல பைத் என்று சொல்லப்படுவது நபியின் மகளை திருமணம் பண்ணதாலா, பனு ஹாஷிம்களில் பிறந்ததுனால? காமன் சென்ஸே கிடையாதா? அலி ரலியல்லாஹு அவர்கள், இப்போ சொல்கிறேன் குறித்து வச்சுங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் பண்ணாமல் இருந்திருந்தாலும் அஹ்ல பைத். சித்தப்பா பையன், என் சகோதரன்பாங்க. அலி ரலியல்லாஹு செல்லமா ரசூலா எப்படி கூப்பிடுவாங்க? சகோதரர், சகோதரரும்பாங்க. இது உங்களுக்கு தெரியுது. ஆனால் அலி ரலியல்லாஹு நீங்கள் நேசிக்கிற ஆள், புகழ்ற ஆள், இதை கொண்டாந்து அலி ரலியல்லாஹுடைய வரலாற்றில் நீங்கள் பேசுகிறீங்க. கேட்டுறீங்களா இந்த பாயிண்ட்டு? ரசூலுல்லாஹுடைய சகோதரர். உமர் சீரீஸில் கூட உமர் கூப்பிடுவார் பாருங்க, நபியின் இறை தூதரின் சகோதரரே பாரு. மக்கா விட்டு ஹிஜ்ரத் பண்ணி அதான் சரிப்பா சித்தப்பா சகோதரன் வச்சு உமர் சீரீஸில் கூப்பிடுவாங்க பாருங்க, நபியின் இறை தூதரின் சகோதரர். நீங்கள் வந்ததுனால ரசூலுல்லாஹ் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படும். அப்போ இதில் வரும், இப்போ அகல் பொருள் வரும் இன்ஷால்லா. அடுத்த கிளாஸில் அஹ்ல பைத்துனா யார், அது இன்ஷால்லா இன்னும் கடைசியில் கொண்டு போவோம். இதில் கூட வேண்டாம், அலி ரலியல்லாஹு தாண்டி. அலி ரலியல்லாஹு அஹ்ல பைத்துக்கும் மேலேங்க. அவர் அஹ்ல பைத்தில் சேர்த்துறதா, அஸ்ஸாபிகுல் அவ்வளவு சேர்த்துறதா, பத்ர் சஹாபாக்களில் சேர்த்துறதா, முஹாஜிர்களில் சேர்த்துறதா, எந்த லிஸ்ட்டில் சேர்த்துறதுங்கிறேன். அவர் லிஸ்ட்டை போகிறதுனா எல்லா லிஸ்ட்லையும் அவர் பேர் இருக்கு. அவர் இல்லாத ஒரு லிஸ்ட்டு முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சொல்கிறதா? எந்த ஃபசீலத்து லிஸ்ட்டு என்ன போய் அவருக்கு மட்டும் ஃபசீலத்து தனி புக்காக தான் போடுறாங்க. நசீமம் தனி புக்கு, அவர் ஃபசைல் அலின்னு போடுறாங்க. என்ன சஹாபாக்கு அவங்க பொறுத்தவரை தனியாக போட்டு 150 ஹதீஸுக்கு மேலே வரும் ஒரு ஆளுக்கு மட்டும். மற்ற எடுத்து யாருக்கு எடுத்தீங்கனாலும் 10, 5, 6 அவ்வளோதான், அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். வந்துக்கிட்டே இருக்கும் டக்கு 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 டக்குன்னு ஹதீஸ். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் அஹ்ல பைத்தை பற்றியும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சினேன், இப்போ மறந்தே போச்சு. இந்த அகல்பூர் மேட்டர். அகல்பூரில் சல்மான் அல் ஃபார்சி இல்லை இதுதான் சல்மான் அல் ஃபார்சி இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து அந்த ஒரு பாறை வந்து உடைக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்போ தான் அந்த டயலாக் எழுதணும், அதனால் ஞாபகம் அது சொல்கிறேன். பாறை வந்து உடைப்பாங்க. உடைச்ச உடனே என்ன சொல்லுவாங்க, ரசூல்லா உடைப்பாங்க. 3 வாட்டி வாங்குவாங்க. அந்த கிஸ்ராவுடைய அந்த கோட்டைகள் கையில் வந்துச்சு, ரோமாபுரியோட கோட்டைகள் வந்துச்சுன்னு அதை சொல்லுவாங்க. அதை சொல்லிவிட்டு இது சொல்லுவாங்க. சல்மான் அல் ஃபாரிசி பார்த்துட்டு உமர் வந்து சொல்லுவார், நீங்கள் இல்லாமல் இருந்திருந்தா இந்த அகல் வந்து நாங்கள் தோண்டியிருக்க மாட்டோம், உங்களால் தான் எங்களுக்கு இந்த அகல் வந்து தோண்டணும், இந்த யோசனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இவர் என்ன சொல்லுவார், இவர் வந்தவர் யார், இவர் ஃபாரிஸ்லேருந்து வந்தவர், இவர் ஹிஜ்ரத் கிடையாது, அவருக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு சேவை அவர் செஞ்சிட்டார். அந்த மதீனா விட்டுருந்தால் அழிஞ்சது, மதீனா அழிஞ்சது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சேவை அவர் செஞ்சிட்டார். செஞ்சதுனால ஒரு சந்தோஷத்தில் அவர் சொல்லுவாங்க, உமர்லியானோ இவங்க எங்கள் கணக்கில் வருவார், இவங்க முஹாஜிர்களில் வருவார். யார்? உமர்லியானோ சொல்லுவாங்க. உடனே டக்குன்ட்டு சாத் பின் முஆத் சொல்லுவார், அவர் அன்சாரியோட லீடர். அவர் சொல்லுவார், இல்லை இவர் அன்சாரிகளில் வருவாரும்பா. இவங்க விடமா இல்லை முஹாஜிர்கள் என்ன உங்களை இழுத்துக்கிறீங்க, அவர் எங்காலில் ஒருத்தரும்பா. அப்போ கடைசியாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இவர் அஹ்ல பைத்தில் ஒருத்தரும்பார். அது சொன்ன உடனே எல்லாரும் இப்படிம்பாங்க, அப்பா என்ன ஃபசீலத் துப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் மேலே அஹ்ல பைத்துன்னு வருதா? அப்போ அதில் எப்படிம்பாங்க, புஷ்ரா அப்படிமா, நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு, ரசூலுல்லாஹ் அவங்களை பார்த்து அஹ்ல பைத்துன்ட்டாங்கம்மா. சாதாரண ஃபசீலத் எல்லாத்துக்கும் மேலே, அது முஹாஜிர் அன்சாரி எல்லாத்துக்கும் மேலே. இல்லைன்னா நரகத்தில் கூட இது வாங்க முடியுமா, எக்ஸம்ஷன் வாங்க முடியுமா? அபு தாலிபுக்கு வேறு யாருக்கா வாங்க முடியுமான்னா, அல்லாஹ் கிட்ட வந்து நரகத்தில் வந்து பார்த்து தண்டனை கம்மியாக பண்ணி கொடுன்னு சொல்லி வாங்க முடியுமா? சேவை அந்த அளவு. அஹ்ல பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் ரசூலுல்லாஹ் பாதுகாக்கலன்னா இந்த தீன் நமக்கு கிடைச்சிருக்காது. அது அஹ்ல பைத் நான் சிம்பிளாக புரிஞ்சுங்க. அஹ்ல பைத் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்டிகுலராக சொல்லிட்டாங்க, சில குடும்பங்கள் ஹாஷிம், அதாவது அபு தாலிபுடைய ஃபேமிலி அவங்க, அப்புறம் அப்பாஸ் அலியோடைய ஃபேமிலி, அவர் கூட அந்த ஹெல்ப் பண்ண அந்த 2 ஃபேமிலி, அப்பாஸுடைய ஃபேமிலி, அபு தாலிபுடைய ஃபேமிலி, ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி, தீனுக்கு உதவி செஞ்சவங்க மட்டும்தான். அபு லஹபுடைய ஃபேமிலி அஹ்ல பைத் கிடையாது. இல்லை அதுன்னு சொல்கிறேன், அது பட்டியல் இருக்குது, இதில் ஒரு கேம் இருக்குது, புரியுதுங்களா? அஹ்ல பைத்திலையும் ஒரு ஃபித்னா இருக்குது. அஹ்ல பைத்தில் யாரை பின்பற்றுவது, யாரை பின்பற்றாமல் இருப்பது. ஏன்னா இந்த 3 போரில் அதுவும் 2ஆக பிரியுது.
அஹ்ல பைத்தும் பாதி இங்கே போகுது. அதான் இங்கே இங்கேயும் அஹ்ல பைத் இருக்கு, இங்கேயும் அஹ்ல பைத் இருக்கு. அதான் சொன்னல, அலி அலியாவுடைய போர்கள் வந்து சாதாரண மேட்டர் கிடையாது. அலி அலியானு டீம்லேயும் அஹ்ல பைத் இருக்கு, முஆவியா டீம்லேயும் அஹ்ல பைத் இருக்கு. அவங்களும் அஹ்ல பைத் தான். நீங்கள் அதையும் எடுங்க, ஆயிஷா ரலியல்லாஹு எடுத்துங்க, அவங்களும் அஹ்ல பைத் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அஹ்ல பைத் யார்? அப்போ எந்த அஹ்ல பைத்தை ஃபாலோ பண்ணணும், எந்த கட்டத்தில் எந்த அஹ்ல பைத்தை ஃபாலோ பண்ணணும், அஹ்ல பைத்துடைய டோட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அது டோட்டல் மேட்ரு, அது தனி மேட்ரு. இல்லைங்க இல்லை நான் அதான் சொல்கிறேன். அது அஹ்ல பைத்தை பற்றி இன்ஷால்லா டீட்டெயிலாக பார்ப்போம். அஹ்ல பைத்துடைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் இவங்களும் அஹ்ல பைத்துன்னு இருக்கும், அடுத்த கட்டத்தில் அவங்க அஹ்ல பைத்தில் வரமாட்டாங்க. இந்த கட்டத்தில் இவங்க அஹ்ல பைத்தில் இருப்பாங்க, அடுத்த கட்டத்தில் வரமாட்டாங்க. அதுதான் சொல்கிறேங்க, அதில் மேட்ரு இருக்குங்கிறேன். அது ஒரு டீப்பான மேட்ரு. அதுவும் தனியாக ஒரு ஸ்டடி பண்ணும். அதை கிளியர் பண்ணி உடச்சிட்டோம்னு வச்சிங்களேன், அப்புறம் அந்த கேமே விளாட முடியாது. அஹ்ல பைத் யார் இங்கே, அப்போ அஹ்ல பைத்தை ஃபாலோ பண்ணணும், அப்போ இவரை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது சொல்கிறேன், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அலி அலியானுக்கு எதிராக நின்று அஹ்ல பைத்தை காமிச்சு அஹ்ல பைத்தை தாங்க நாங்களும் பிடிக்க சொல்கிறோம். அது இல்லை, எந்த அப்போ அஹ்ல பைத்தை எப்போ யூஸ் பண்ணுங்கிறதும் ஒரு இது கணக்கு இருக்குது. அதுதாங்க அந்த இல்லை அதுதான் அந்த ஸ்பெஷலுங்கிறது மேட்டர் இல்லை. அதுக்கு ஒவ்வொன்று பின்னாடியும் ஹிக்மத் இருக்குது. அது இன்ஷால்லா அது நெக்ஸ்ட் இது பார்த்துக்கலாம். போதும், ரொம்ப டைம் ஆச்சு, அசருக்கு. சரி போதும், நிறுத்திக்கலாம். சரி, ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.